வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்மோட மாடி தோட்டத்தில் நம்ம அடினியமில் கட்டிங்ஸ் வச்சு வளர்க்கும் போது அந்த கட்டிங்ஸ்க்கும் தாய் செடிக்கும் உள்ள ஒற்றுமை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த 2 செடி தாங்க நான் சொல்கிறேன். இது வந்து தாய் செடி தான், விதை மூலமாக நமக்கு கிடைச்சது தாங்க. இது ஒரு நார்மல் பிங்க் கலர் தான், ஆனால் பூ பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும். நிறையவே பூக்களுமே நமக்கு வைக்கும். இந்த செடியில் நம்ம கிளைகள் வெட்டும்போது இதில் ஒரு 2 கிளை வந்து அதோட கிளைகள் இருக்குதுங்க. ஆனால் பாருங்கள், இது தாய் செடியை விட ரொம்ப வேகமாக இந்த கிளைகள் வளர்ந்து எவ்வளவு அழகாக வந்து இது பூக்கள் கொடுத்துட்ருக்குதுன்னு பாருங்கள். இதில் எப்போவுமே நிறைய பூக்கள் வைக்குங்க. இது 2 வருஷம் ஆச்சு நம்ம இந்த கட்டிங் வந்து வளர்த்து. நிறைய வந்து கேட்பீங்க, அதாவது கட்டிங்ஸ்க்கும் வந்து சீட் க்ரோன் பிளான்ட்டுக்கும் வந்து வித்தியாசம் என்ன அப்படின்னு. உண்மையிலே வந்து அந்த கேடக்ஸ் மட்டும்தாங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மற்றபடி பூக்கள் பாருங்கள், கட்டிங்ஸில் தான் சொல்லப்போனால் நல்ல பெரிய பூவாகவே இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்கள். அதனால் வந்து 2க்கும் வந்து பெரிய அளவில் வித்தியாசம்லாம் இல்லை. தாராளமாக நம்ம கட்டிங்ஸ் வந்து வச்சு வளர்க்கலாம். அதே மாதிரி விதைகள் கொடுக்குறதுலேயுமே வந்து 2மே வந்து நல்லாவே விதைகள் கொடுக்குதுங்க. தாய் செடி வந்து எப்படி விதைகள் கொடுக்குதோ அதே மாதிரி கட்டிங்ஸுமே நல்லாவே விதைகள் கொடுக்குது. நம்ம அது மாதிரி விதைகள் இருந்து நம்ம வீடியோலாம் போட்டுக்கிறோங்க. இப்போ இதில் இருந்த விதைகள் எல்லாமே நான் எடுத்துட்டேன். இந்த பூக்கள் எல்லாமே பூத்து முடித்ததுக்கப்புறமா இந்த கட்டிங்ஸை நம்ம வெளியில் எடுத்து அந்த கேடக்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஒரு ஆசைங்க. கண்டிப்பாக இந்த முறை செய்யலாம். ஏன்னா சில செடிகள் வந்து நம்ம கட்டிங்ஸ் வச்சு வளர்க்கும்போது அந்த கட்டிங்ஸில் கீழே நல்ல கேடக்ஸே வருங்க. அது மாதிரி என்கிட்டையுமே சில செடிகள் இருக்குது. அதனால் இது வந்து இந்த செடிகள் 2மே பூக்கள் பூத்து முடித்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்து பார்க்கலாம். நீங்களும் இது மாதிரி கட்டிங்ஸ் வளர்த்துருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.